இப்போது நான் உங்களுக்கு என்னோடய சைல்ட்ஹுட் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே எங்கள் அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். 3லேருந்து ஒரு 10th வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சா, அப்போ வந்து எனக்கு போர்டு எக்ஸாம் மொத்தம் வந்து 10 எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அதில் 7 எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டேன். இன்னும் 3 எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வீட்டில் இல்லை நான் படிக்கணும், நான் பிஸ்னஸுக்கு வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அந்த மாதிரி சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படின்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அது வந்து அது மேலே இந்த பிஸ்னஸ் மேலே ஒரு வெறுப்பு வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் 12th ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நீ ஃபுல்லாக படி, நான் உன்னை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து என் சைல்ட்ஹுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடை, வீடு, ஸ்கூல், டியூஷன் இந்த 4 தான் இருக்கும். சுற்றி சுற்றி இந்த இதே ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கும். இது போக நான் வந்து ஸ்கூலில் வந்து ஃபுட்பாலோ இல்லை கொக்கோ இல்லை கராத்தே இல்லை கீபோர்ட் கிளாஸ்க்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். இதை தாண்டி நான் வேறு எதுவும் என் சைல்ட்ஹுட்டில் நான் எதுவும் பண்ணதும் கிடையாது. நிறைய இடத்துக்கு நான் போகணுன்னு சொன்னாலுமே எங்கள் வீட்டில் பயந்துக்கிட்டு விடவும் மாட்டாங்க. எங்கள் பையன் எது கெட்டு போயிடணும், பையன் இது ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு மாதிரி என்னை கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்கார வச்சிட்டாங்க. அதனால் எல்லா பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்கள் பையனையோ இல்லை பொண்ணையோ நீங்கள் வெளியே விட்டால் தான் அவங்களுக்கு இந்த உலகம் என்னங்கிறது தெரியும். எல்லாம் நீங்கள் பொத்தி வளர்த்தா மட்டும் எல்லாமே அவன் கற்றுப்பாங்கிறதெல்லாம் கிடையாது.